அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்வட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திரு பழனிசாமியை முதல்வர் ஆக்கவா திரு விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறார் அப்படின்னு திரு தினகரன் விமர்சனம் செய்திருக்கிறார். திமுகவிடம் தினகரன் தன்மானத்தை அடகு வைத்து விட்டார் அப்படின்னு அதிமுக விமர்சனம் செய்திருக்கிறது. இதெல்லாம் இன்றைய நேர்வட பேசுவின் பேசுபொருள். பழனிசாமி, விஜய், தினகரன் என்ன நடக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். திராவிட ஆய்வாளர் திரு துரைகருணா பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ராம்கி, லாஜிக்கல் கொஸ்டினா பார்த்தா அது கரெக்ட் தானே? விஜய முதல்வராக்கவா, எடப்பாடியை முதல்வராக்கவா திரு விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது லாஜிக்கலா கரெக்ட் தானே? இல்லை, அது லாஜிக்கலி கரெக்டுன்னு சொன்னால் அது வந்து இதுவரைக்குமான விஜய் பேசிட்டு வந்தது. அவர் தன்னை முதல்வராக்க எந்த கட்சி வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன், கூட்டணி அரசியலாம் அவர் சொல்லிட்டு வந்தார். ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பின்னடைவு. இன்றைக்கும் அந்த கொஸ்டின் ரெலவெண்ட்டாக இருக்காங்கிறது நம்ம வந்து கேட்டு தான் ஆகணும். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ தினகரன் ஏன் அப்படி பேசுகிறார், விஜயை முதல்வராக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகி விட்டார் சொல்கிறதுடைய பின்னணியில் ஒரு பெரிய கோபம் இருக்குது. அந்த கோபம் ஏன் தினகரனுக்கு ஏற்பட்டது நமக்கு நல்லா தெரியும். அவர் தான் சொல்கிறார், குமாரசாமியா இந்த சாமியா எந்த சாமி வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி மட்டும் முதல்வராக எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது பின்னணியில் ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்குது. அந்த கோபத்தினுடைய நீட்சியாக தான் இந்த மாதிரி பேசுகிறார். இப்போ நீங்கள் ரெண்டு பேர் இன்னைக்கு செல்லூர் ராஜும் பேசியிருக்காங்க. இந்த காம்போ திரு விஜய் திரு பழனிசாமின்னு அந்த கூட்டணி அமைஞ்சா கட்டாயம் திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிவிடுவார் அப்படின்ற வெறுப்புல, கோபத்துல திரு தினகரன் பேசுவதாக நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்கணுமா? அப்படிதான். அதாவது நீங்க இந்த முதல்வர் ஆவாரா வெற்றி பெறுவாராங்கிறத விட இது வந்து அந்த அவருடைய எடப்பாடி பழனிசாமியோட கேரிகிராஃப்ல அடுத்த கட்டம். ஸோ அதை வந்து நிச்சயமாக தினகரன் விரும்பவில்லை. இது ஒரு காரணம். இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. ரெண்டாவது என்ன சொன்னார் தினகரன் வந்து, நான் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி அப்படின்னு சொன்னார். அதாவது நான்கு முனை கூட்டணி நிச்சயம். அந்த கூட்டணியில் நான் திமுக தலைமையிலான கூட்டணியிலையும் நாம் தமிழர் தலைமையிலான கூட்டணியும் நான் இடம்பெற மாட்டேன். எஞ்சி இருப்பது ரெண்டு தான், ஒன்று அண்ணா திமுக கூட்டணி, இல்லைனா விஜய் தலைமையிலான கூட்டணி. இந்த ரெண்டு கூட்டணியில ஒரு வெற்றி கூட்டணி இருப்பாங்க. வெற்றின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் தெரியும்? வெற்றி மாநாடு, வெற்றி சுற்றுப்பயணம், எல்லாமே வெற்றிங்கிறது அதை குறிக்கிறது. கிட்டத்தட்ட தினகரன் விஜயோட தலைமையை ஏற்றுக்கொள்ள தயாராகி இருந்தார். அதுதான் நிஜம். அவர் சொன்ன வார்த்தைகள்ல சென்ற மாதம் சொன்ன போது என்ன சொன்னார்னா, 2006 வந்து எப்படிப்பட்ட தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவாரோ அதை விட அதிகமான தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார் 2026 சொன்னார். விஜய் தலைமையில ஒரு பெரிய கூட்டணி விஜய் தலைவராக ஏற்றுக்கொள்ள என்னங்க தப்பு அப்படின்லாம் சொன்னார். அது போன மாசம். இந்த மாசம் வந்து அவருடைய நிலைமை மாறி இருக்குது. அவர் வந்து கரூர் சம்பவம் பத்தி பேசும்போது ரொம்ப லேட்டா ரெஸ்பாண்ட் பண்றாரு. அது கூட எப்படின்னா, அது ஒரு விபத்துங்க, இல்ல யாரையும் பழி சொல்ல முடியாதுலாம் சொல்றாரு. ஸோ இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து விஜயோட தொண்டர்கள் அதிமுக பக்கம் சாய ஆரம்பிச்சோன்னா அவருக்கு ஒரு பதட்டம் வருகிறது. ஏன்னா இதுக்கான ஸ்கோப் கிடையாது. இதுக்கு மேல வந்து தினகரன் வந்து விஜய் தரப்பில் நெருங்குவதற்கான ஆக்சுவலா விஜய் செய்த தவறும் சரி. ஏன்னா தினகரன் எப்படிப்பட்ட கேண்டிடேட் அவர் வந்து நீங்க தினகரன் வந்து வைகோ போன்றவர்கள் அவர்களையும் ஏற்றுக்கொண்டவர் யார்? விஜயகாந்த். வைகோவும் திருமாவளவும் முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்த் ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட விஜயகாந்தே 2021 தினகரனை வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு பிரச்சாரமே செய்தார். ஸோ தினகரனுடைய ப்ரொஃபைலுங்கிறது முக்கியமான ப்ரொஃபைல். ஸோ அப்படிப்பட்ட தினகரனை வந்து விஜய் மிஸ் பண்ணிட்டார் தான் நினைக்கணும். அவர் சொன்னார்ல, 2006 ஏற்படுத்திய கொடுத்த தாக்கத்தை விட அதிக தாக்கம் சொல்லும் போதே உடனடியாக விஜய் வந்து தினகரன் தரப்பை அணுகி இருக்கணும். அப்பவே வந்து தினகரனை வந்து ஒரு விஜய் கூட்டணியை சேர்த்திருக்கணும். ஸோ அங்க விஜய் செய்த தவறும் இருக்குது. அங்க விஜய் வந்து மிஸ் பண்ணிட்டார் இவரை. ஸோ இப்போ வந்து அன்னைக்கே அங்க ஒரு கதவுகள் அடைக்கப்பட்டு இன்னைக்கு எடப்பாடி பக்கம் வந்து விஜய் தொண்டர்கள் நகரும் போது அது வந்து இவருக்கு ஒரு பெரிய செட்பேக், தினகரனுக்கு பெரிய செட்பேக். அதனால அதோடைய விரக்தியினுடைய வெளிப்பாடாகத்தான் தினகரன் பேசுவதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். நீங்க திரு தினகரனுடைய எல்லா பிரஸ் மீட்லயும் ஒரு விஷயத்தை அவர் மீண்டும் மீண்டும் அழுத்தமா பதிவு செஞ்சுட்டே இருப்பாரு. இந்த முறை திரு பழனிசாமியை அமமுக தோற்கடிக்கும், அதுதான் பிரதான இலக்கு. எல்லா பிரஸ் மீட்லயும் அந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டே இருப்பார். இந்த முறை திரு பழனிசாமியை தோற்கடிக்கணும், கட்டாயம் தோற்கடிப்போம் நாங்க அப்படின்றது. அவர் போகணும்னு விரும்புற கூட்டணிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வந்தாலோ, இல்ல அந்த கூட்டணியிலிருந்து நகர்ந்து அந்த கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பிட போனாலோ, அவர் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதான இவருடைய பிரதானமான நோக்கமா இருக்கு. இவர் முதல்வர் ஆயிடக்கூடாதுன்னு தானே அவர் நினைக்கிறார். தனக்கு லாபம் கிடைக்குதா நஷ்டம் வருதான்றதே அவருக்கு பிரச்சனை இல்லை. அது ரெண்டாவது தான். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதத்திலும் லாபம் கிடைச்சிடக்கூடாது இந்த தேர்தல்ங்கிறது. அதை நோக்கி தானே அவர் இந்த முட்டுக்கட்டையை போட்டு இருக்காரு. கிளியர். அது ஒரு மாதமாக அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு ரொம்ப தெளிவாக. நீங்க சொல்லும் போது தினகரன் வந்து திரு விஜயோட போயிடுவார், அவருக்கு ஏதோ ஒரு லாபம் கிடைச்சிரும், அவருக்கு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சிருவாங்க அப்படின்லாம் அவர் நினைச்சு பேசினதாக நீங்க சொன்னீங்க இல்லையா?
அது அவருக்கு செகண்டரியா தான் இருக்கு. கரெக்ட். நான் இன்னும் அதான் சொல்றேன். ஆமா, பிரைமரி எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல்ல எமர்ஜ் ஆயிடவே கூடாது. இன்ஃபேக்ட் நீங்க வந்து விஜய் கூட ஒரு கூட்டணி சேர்வு தயாராக இருந்ததுக்கு ஒரு காரணமும் என்னன்னா, எடப்பாடியை வந்துடக்கூடாது, எப்படியாவது விஜய் வந்து எடப்பாடிக்கான வாக்குகளை விஜய் பிரித்து விடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஃபர்ஸ்ட் அவருடைய பிரைமரிங்கிறது எடப்பாடி எதிர்ப்பு தான். சோ இன்றைய வரைக்கும் இன்னைக்கு என்ன சொல்றாரு, அவங்க வந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு எடப்பாடி சொல்லும்போது செல்வராஜ் என்ன சொல்றாரு, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி தினகரன் தான் அவர் சொல்றாரு. சோ தினகரனுடைய அட்டெம்ப்ட், அதாவது எடப்பாடி எதிர்ப்பதற்காக சில நடவடிக்கைகள் செய்தார்ல தினகரன், என்னென்னலாம் செய்தார், அண்ணாமலை கூட தொடர்ந்து பேசினார், என்னுடைய நெருங்கிய நண்பர்னு சொன்னார். சோ அதாவது எடப்பாடியை ஒதுக்கி விட்டு எப்படியாவது என்டிஏல திரும்ப வரணும்னு ஒரு எதிர்பார்ப்பு தினகரன்ல இருந்து, அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. விஜய் கூட கூட்டணி இருந்து விஜய் ஒரு விஜயகாந்தோட பெரிய தாக்கத்தை ஏற்பாடு சொன்னா அதுவும் ஃபெயிலியர் ஆயிட்டு. சோ இப்ப சொல்ற செல்வராஜ் சொன்னது கரெக்ட் தான், சிச்சி இந்த பணம் புளிக்குங்க மாதிரி இன்னைக்கு வந்துட்டு நாங்க வந்து எடப்பாடி எதிர்ப்பு இல்லாம எடப்பாடி வந்து விஜயே ஏற்றுக்கொள்ள தயாரோட இப்படிப்பட்ட அண்ணா திமுக இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்றது அந்த டோன் தான். ஆக்சுவலா அவருடைய பிரைமரி எதிர்ப்புங்கிறது எடப்பாடி. நாங்களே திரு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குறதுக்கு விரும்பலையே, திரு விஜய் புதிதாக கட்சி தொடங்கியவர், தன்னை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்த ஒருவர் திரு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குறன்னு நினைப்பாரா அப்படின்னு நீங்க லாஜிக்கலாம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அவரே ஒரு சிறிய கட்சி தான், அவங்களுக்குன்னு ஒரு 5% தான் வாக்கு சதவீதம் இருக்கு. இப்ப வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அமமுகவுக்கு இது வரைக்கும் வாங்கினதுலேயே அதிகபட்சமாக. அவங்களே நினைக்காத போது, நாங்களே நினைக்காத போது விஜய் நினைப்பாரா, ஒரு சிஎம் கனவோட வரக்கூடிய ஒருத்தர் நினைப்பாரான்ற உள்ள இருக்கதானே அவருடைய பேச்சு. ஆனா அவர் என்னன்னா இன்றைக்கான சூழலை கருத்தில் கொள்ளாமல் பேசியிருக்கிறார். நீங்க வந்து இன்னைக்கான சூழலுங்கிறது விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவு. அந்த பின்னடைவு காரணத்தினாலதான் அவர் எடப்பாடி தரப்போய் என்டிஏ தரப்பை நோக்கி நகர்கிறார். வேற எந்த காரணமும் இல்ல. ஒரு உள்ளார்ந்த ஒரு எண்ணம்லாம் கிடையாது. திமுக ஆட்சியை அகற்றி விட்டு எடப்பாடி தலைமையிலான ஆட்சியை கொண்டு வருவோங்கிற மாதிரியான இன்டென்ஷன் விஜய்க்கு அன்றைக்கு இருந்ததில்லை, இன்றைக்கு இல்லை. ஆனா அவருக்கான அரசியல் சூழல் அதை நோக்கி தள்ளுகிறது. இப்ப அவருக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்னு தனியா நிக்கலாம், இல்ல என்டிஏ தலைமையில நேரடியா பாஜக கூட்டணி போட முடியாது, அதனால அதிமுக வழியாக செய்யலாம். இந்த 2 ஆப்ஷன்ல பெட்டரான ஆப்ஷனா அவர் என்டிஏ போறதுன்னு நினைப்பாருன்னா தனியாக நின்று சமாளிக்க முடியாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட திமுகவை எதிர்க்கணும், மற்ற எல்லா கட்சியும் எதிர்க்கணும் போது அது அவருடைய இன்றைய சூழலுக்கு ஒத்து வராது. அப்படிங்கனால மெல்ல அவர் நகர நிற்கிறார்களோ அவருடைய தொண்டர்கள் அதை புரிந்து கொண்டு மெல்ல அதிமுக நகர்றாங்க. இது வந்து நிச்சயமாக தினகரனுக்கு ஒரு பெரிய ஒரு அவருடைய அதிர்ச்சியா இருக்குது, ஒரு பதட்டமா இருக்குது, நாம நினைத்து நடக்கலையே அப்படிங்கிறது தான். ஓகே, திரு பிரியன், விஜய் தரப்புக்கு ஒரு பெரும் பின்னடைவு கரூர் துயரத்திற்கு பிறகு, அதனால அவங்க ஒரு டிபெண்டாக மாறிட்டாங்க. அதிமுகவோ பாஜகவோ ஒரு கூட்டணியை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அவங்க வந்துட்டாங்க. அந்த நிலையில தான் இந்த கூட்டணி உருவாகுது அப்படின்னு திரு ராம்கி சொல்றது சரிதானா? பின்னடைவுல தான் இருக்காங்களா? இல்லை, விஜய் தரப்புக்கு பின்னடைவுன்றது ஒரு பொதுவான பார்வையாக இருக்குது. எக்ஸாக்டாக ஃபீல்டில் வந்து அந்த சுச்சுவேஷன் இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அடுத்த தடவை ஒரு கூட்டத்துக்கு வரும்பொழுது தான் அது நமக்கு தெரியும். அது எப்படி போன தடவை 6 கூட்டம் எப்படி இருந்தது, வரப்போகிற கூட்டம் எப்படி இருக்குன்றது அப்போ தான் நமக்கு தெரியும். அதனால் இது கரூர் சம்பவம் ஒரு சோக சம்பவம், அவரை வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அவரோட செயல்பாடுகளை முடக்கி வச்சிருக்கு. ஆனால் அவர் செல்வாக்கை இழந்துட்டாரா இல்லையான்றது இனிமேல் வரப்போகிற காலகட்டத்தில் தான் தெரியும். அதை நம்ம வந்து ஒரு ஒவ்வொருத்தருடைய கருத்தாக தான் நம்ம எடுத்துக்கணும். செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்னு ஒருத்தர் சொல்லலாம். என்ன தெரிஞ்ச வரையும் விஜயோடைய ரசிகர்கள் இன்டாக்டா அவரோட தான் இருக்காங்க. சரி, இவ்வளவு பேசுறாங்கல்ல சார், திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, கூட்டத்துல தாவேகா கொடி பறக்குது, கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு பேசுறாரு. இதுக்கு எதுக்குமே அவங்க ரியாக்ட் பண்ணலையே, தாவேகா தரப்புல மௌனமாவே இருக்காங்களே. அதாவது கூட்டணி பல தலைவர்கள் பல இடங்களில் பேசுவாங்க, திருமண வீட்டில் பேசுவாங்க, துக்க வீட்டில் பேசுவாங்க, அதுலேருந்து கூட்டணிலாம் உருவாகும். ஆனால் ஒரு கொடியை பார்த்து ஒரு புலகாக அடைஞ்சு கூட்டணி உருவாயிடுச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்ன முதல் தலைவர் எடப்பாடி தான். இது மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை, கூட்டணி அங்கே தான் ஆரம்பிக்குதுன்ட்டு. அப்போ அந்த கொடி ஆட்டினது யாருன்னா நமக்கு டவுட்டாக வருது. அதுதான் தினகரன் சொல்கிறார், அதிமுக ஆட்கள் வச்சே கொடி ஆட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். அது ஒரு பக்கம் இருக்குது, அது இன்னும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாகவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தினகரன் சொல்கிற மற்ற விஷயம்லாம் கரெக்ட் தானே. அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு துக்க சமயத்தில் வந்து இந்த கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையில் எடுக்கிறாருன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அவங்களே 16 நாள் துக்கத்தை அனுபவிச்ச அந்த துக்க பீரியடில் இருக்காங்கன்னு இவரே ஆதவர்ஜனாக சொல்கிறார். இவருக்கு எடப்பாடிக்கு டெஸ்பரேட்டாக இருக்கார். ஒரு பாஜகவோட இருக்கிறது வந்து வின்னிங் காம்பினேஷனாக இருக்கான்னு அவருக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த காம்பினேஷனோட போனால் நம்ம ஜெயிப்போமான்னு டவுட் இருக்குது. தாவேக்காவை இழுக்கணும்னு முதல்லையே ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவர் பலவிதமான டிமாண்ட் அவர் வச்சதுனால பின்னாடி போயிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து பாஜக வலையை போட்டு இழுத்துட்டாங்க வச்சுக்கோங்க. இவருக்கும் சில அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் போக வேண்டிய கட்டாயத்துக்கு ஒரு தள்ளப்பட்டார். அதனால் வந்து டெஸ்பிரேட்டாக இருக்கிறது எடப்பாடி தான், விஜய் டெஸ்பிரேட்டாக இல்லை. விஜய் எதுக்காக டெஸ்பிரேட்டாக இருக்கணும்? அவர் நான் எடுத்த உடனே முதல் எலெக்ஷனில் அடுத்த எலெக்ஷனில் எந்த எலெக்ஷன் வேணால் பார்த்துக்கிறேன்னு அவர் இருக்கலாம். இவருக்கு இந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கலைன்னா இவர் கட்சி இவர் கைவை விட்டு போயிடும், பதவி இவர் கைவை விட்டு போயிடும்.
அது இவருக்கு டூ ஆர் டை பேட்டலா இருக்கு இவருக்கு. ஆனா திமுகவை எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு ராம்கி. தாவேக்கானால திமுகவை இந்த தேர்தலை எதிர்கொள்ளவே விஜய் முடியாது. எடுக்க வேண்டிய முடிவு சார். விஜய் என்ன சொன்னார் வரும்பொழுது, நான் தான் திமுகவுக்கு எதிராக இருக்கேன், நான் தான் பிரைமரி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. 6 கூட்டவரையும் அதுதானே சார் சொன்னார் அவரு. திமுக போட்டி யாருக்கும் தாவேக்கா திமுக அப்படிதான் 6 கூட்டத்திலையும் கேட்டார். மக்களை பார்த்து கேட்டார் அவரு. மக்கள் அப்படிதான் ரிப்பீட் பண்ணாங்க. அந்த இடத்துல தான் அவர் இருந்தாரு. என் தலைமையில் கூட்டணி யார் வேணா வரலாம், அதிகாரத்தில் பங்கு அப்படிதானே சொன்னாரு. ஸோ இந்த கொரிய சுச்சுவேஷன் மாத்தி இருக்கா இல்லையான்றது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம். கரூர் சுச்சுவேஷன் அவரை மாற்றி இருக்கும், அவர் கூட்டணிக்கு வருவார். ஆனால் உண்மையிலேயே விஜய் என்ன நினைக்கிறார்ன்றது அவர் வெளியில வந்து முதல் கூட்டத்தில் பேசும்போது தான் அவர் மைண்ட் செட் நமக்கு தெரியும். தினகரன் சொல்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. அவர் வந்து சப்போஸ் தாவேகா வந்து கூட்டணிக்கு ரெடியா இருக்கு, விஜய் கூட்டணிக்கு ரெடியா இருக்குன்னா அதிமுக வந்து பலவிதமான காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கும். அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டியிருக்கும், அதிக இடங்களை கொடுக்க வேண்டியிருக்கும், பல விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கும். அதுக்கெல்லாம் எடப்பாடி தயாரா இல்லையா நமக்கு தெரியாது. அப்புறம் அவரும் வந்து விஜயும் வந்து பிரைமரி போர்ஸ்ன்ற விஷயத்தை விட்டுட்டு செகண்டரி லெவலில் போக வேண்டியிருக்கும், 2வது கட்டத்தில் போக வேண்டியிருக்கும். அவர் அதுக்கு அவர் ரெடியா இல்லையா நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து வரப்போற காலத்தில் தெரியும். ஆனால் இப்போ டெஸ்பரேட்டா இருக்கிறது, விரக்தியில் இருக்கிறது, சாஞ்சிக்க தோல் தேடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி தான். விஜய் தோல்ல சாய முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா பாஜகவோட சேர்ந்தா வெற்றி கிடைக்குமான்றது ஒரு டவுட்டா இருக்கு. அப்போ தாவேகா வரும்பொழுது தாவேகா பாஜக இருக்கிற இடத்துல தாவேகா கண்டிப்பா வராது சார். இன்னைக்கு கூட எழுதி வச்சுக்கோங்க. தாவேகா அதிமுக பாஜக இருக்கிற இடத்துல அதிமுக மட்டும் தனியா வந்தா தாவேகா ஏத்துப்பாங்களே தவிர பாஜக இருக்கிற இடத்துக்கு ஒருபோதும் தாவேகா நகராது. ஏன்னா நகர்னாங்கன்னா முதல்லயே 13% ஓட்டை எழுந்துருவாங்க அவங்க, அதனால வரமாட்டாங்க. இப்ப பாஜக இல்லாத அதிமுக தாவேகா கூட்டணியை தான் திரு எடப்பாடி பழனிசாமி எய்ம் பண்றாரா? அதான் எய்ம் பண்றாரு. பாஜக இல்லாத கூட்டணி தான் எய்ம் பண்றாரு. அதனால தான் தினகரன் சொல்றாரு பாஜக விட்டு வந்துருவார். தினகரன் சொல்றதுக்கான இதுதான். ஏன்னா தினகரனுடைய கணக்கு என்னவா இருக்குன்னா, அப்படி அவர் போயிட்டா கூட இவர் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு வந்துருவார். யாரு? தினகரன். முதல்ல வந்து எடப்பாடி வின் பண்ண கூடாது, எடப்பாடியை தோக்கடிக்கணும் அவருடைய நோக்கம். அதுதான் பிரைமரி, அதுதான் பிரைம். அவரு இன்னைக்கும் இல்ல என்னைக்குமே அதுதான். அந்த கட்சியை கைப்பற்றணும், எடப்பாடியை தோக்கடிக்கணும், அதுல தெளிவா இருக்கார். அது அவர் முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லும் போது வெளில வர்றாரு. ஆக்சுவலா வெளில வந்தார் என்ன பண்றாரு, விஜய் கூட்டணிக்கு கூட ட்ரை பண்ணிருக்கலாம். அவர் மட்டும் இல்ல, பாஜக ஒரு முக்கியமான தலைவரும் அவரும் சேர்ந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த தலைவரை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் வச்சுக்கோங்க. 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த சூழல தான் இந்த கரூர் சம்பவம் நடக்குது. ஆக்சுவலா வந்து இப்போ அதிமுக தரப்புல இன்னும் பேச்சுவார்த்தை தாவேக்காவோட போயிட்டு இருக்கு. முக்கியமான தலைவரோட பையன் ஒருத்தன் பேசிட்டே இருக்காரு வச்சுக்கோங்களேன். அந்த தலைவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது பேசிட்டே இருக்காங்க. அந்த அல்டிமேட்டா விஜய் என்ன முடிவு எடுப்பாரு நமக்கு தெரியாது. ஸோ எடப்பாடி முதல்வராக கூடாது. அப்போ எடப்பாடி தாவேக்கா சைடு போனா கூட பாஜக சைடு வந்து அவர் எடப்பாடி எங்கெங்க போட்டி போடுறாங்களோ, அதிமுக எங்கெங்க போட்டி போடுறாங்களோ அதை எதிர்க்கிறதுக்கு தினகரன் தயாராவார். பாஜக இருக்கிற தலைவர் அவர் என்ன பண்ணுவார், அவர் தினகரனும் சேர்ந்துட்டாருன்னா கம்ப்ளீட்டா வந்து எடப்பாடி எதிர்த்து என்ன பண்ணணுமோ பாஜக அதை பண்ணுவாங்க. ஆக்சுவலா எடப்பாடி அதிமுக தோக்கடிக்கிறதுக்கு. சோ அந்த நோக்கத்துல அவர் தெளிவா இருக்காரு. எடப்பாடி மீண்டும் தெளிவா இருக்காரு. மீண்டும் என்டிஏன்னு ஒரு கட்டமைப்பு, மீண்டும் என்டிஏ கட்டமைப்புல தினகரன் உள்ள இருப்பார். அதுல வந்து அவர் எடப்பாடிக்கு எதிரணியில கண்டிப்பா இருப்பார். எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அவரால் எடப்பாடியை ஜெயிக்க முடியாது, பட் அவருக்கு போற ஓட்டை பிரிக்கலாம்ல, அந்த விஷயத்தை அவர் கண்டிப்பா. அதிமுக தாவேகா கூட்டணி உருவானால் கூட பெரும் லாபம் ஒண்ணு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்சிராதுன்றீங்களா? இல்ல, அது வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதுல என்ன அட்வான்டேஜ்னா, அப்படி அதிமுக தாவேகா கூட்டணி உருவாச்சுன்னா அதுல வந்து வேறு பல கட்சிகள் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பாஜக இருக்கிறதுனால தான் உள்ள யாரும் வரமாட்டேன்றாங்க. இந்த பாஜகவை கட் பண்ணிட்டு வந்தார் வச்சுக்கோங்களேன் எடப்பாடி, தாவேகா ஒத்துக்கணும், தாவேகா ஒத்துன்னு வந்தார் வச்சுக்கோங்க. அப்போ மற்ற கட்சிகள்லாம் அது உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் கதவை திறக்கலாம். பாஜக இல்லாத போது கதவை திறனாங்கன்னா தேமுதிக, அன்புமணி, பாமக எல்லாரையும் உள்ள திமுக கூட்டணியில் ஒருவேளை இடப்பற்றாக்குறை பிரச்சனை வந்து அதுல யாராவது 2 பேர் வரதுக்கான வாய்ப்புகள் ரூல் அவுட் பண்ணவே முடியாது சார். இதை சொன்ன திமுக காரங்களுக்கு கோவம் வந்துடும், நாங்கள் ரொம்ப இதாக தானே இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் வந்து பாலிடிக்ஸ்ல வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதுவரையும் ஸ்டாலின் வந்து எல்லாரையும் கட்டுக்கோப்பா வச்சிருந்துக்காரன் உண்மை. ஆனால் காலப்போக்கில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதிமுக தாவேகா அந்த 2 பேரும் இருந்தால் மட்டுமே. ஆனால் இந்த 2 பேரும் கூட்டணி சேரத்துக்கு முன்னாடி பழனிசாமி பல விதமான சமரசங்கள் செய்ய வேண்டியிருக்கும், காம்ப்ரமைஸ். விஜய் வந்து சும்மா சாதாரணமாக சேர்ந்துட மாட்டார். அதிகாரத்தில் பங்குலேருந்து ஆரம்பிச்சு பல இடங்கள் அதிகமாக கேட்கறதுலேருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள் பண்ணுவார். அப்படி சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கும் திமுக அணியை எதிர்க்கிறதுக்குமான 2 சரிசமமான அணி இங்க இருக்கும். அதுல வந்து பாஜக அணியும் ஓரங்கட்டப்படும், சீமானும் ஓரங்கட்டப்படுவார். ஓகே திரு அக்னீஸ்வரன், இந்த விவாதத்துடைய மைய புள்ளி என்ன அப்படின்னா, திரு தினகரன் கேட்ட அந்த கேள்வி, யார் முதலமைச்சர் வேட்பாளர்? அதிமுக தாவேகா கூட்டணி அப்படின்னா அந்த கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறதான். இது
பிரச்சனை இல்ல, இதுல சுமூகமாக ஒரு தீர்வு எட்டப்பட்டு விட்டுச்சு அப்படின்னா கூட்டணி உருவாகிறதுலயும் பெரிய சிக்கல் இருக்காது. அந்த இரண்டு தரப்பு சமரசங்கள் இருக்கு இல்லையா, அதிமுக தரப்பு சமரசமும் தாவேகா தரப்பு சமரசமும், அதை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவிகளும் சாதனையாளர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் இந்தியாவையே வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவர்கள் இருந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு எப்படி தமிழக அரசியல் இருக்குதுன்னா, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னுடைய எதிரிக்கு 2 கண்ணும் போயிடணும் என்கிற நிலைப்பாட்டில்தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் போய்கிட்டு இருக்குன்றது ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் ரொம்ப வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஒரு நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், இன்றைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், உங்களுக்கு அரசியல் ரீதியாக வெறுப்புகள் இருக்கலாம், நீங்கள் வளர்த்து விட்டவராகவே கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் மூச்சுக்கு 300 தடவை பேசுகிற அந்த போக்கு இருக்கு பாருங்களேன், ஏதோ ஒரு சாதாரண போல. ஏன்னா இது தோல்வியின் அல்லது விரக்தியின் வெளிப்பாடாகத்தான் பார்க்கிறேன். இல்ல சார், ஒரு கட்சிக்குன்னு இலக்கு இருக்குல்ல, என்ன இலக்கு? இன்னொருத்தர் முதலமைச்சர் ஆக கூடாதுன்றது உங்க இலக்கா, அல்லது நீங்க முதலமைச்சர் ஆகணும்ன்றது உங்க இலக்கா? அதுவும் இலக்கு தான், இதுவும் இலக்கு. எந்த இலக்கு? இலக்குல ஏதாவது ஒரு இலக்கு தான் இருக்கணும். இல்ல, நீங்க தேர்தலுக்கு தேர்தல் ஒரு கட்சியின் இலக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நாங்க ஜெயிக்கணும், நாங்க அதிகாரத்துக்கு வரணும்னு ஒரு முறை நினைக்கலாம். அதே கட்சி எதிர்த்தரப்புல இருக்கிற ஒருத்தர் வெற்றி பெறக்கூடாதுன்னு நினைக்கலாம். இந்த முறை நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன யுக்தி? அது செகண்டரி, நம்ம ஏற்கனவே பேசியாச்சு. அரசியல் நடத்துறதே நாம வீணா. அவங்க திரு எடப்பாடி பழனிசாமியை இந்த எலெக்ஷன்ல தோற்கடிக்கணும் தான் சார் பிரைமரி. அதுதான் சார் ஒரு பிரைமரி கோல் தினகரனோடது. நான் என்ன கேக்குறேன், அப்போ உங்களுக்காக நீங்கள் யோசிக்கிறது 2ஆம் கட்ட சிந்தனை தானா? அது அடுத்த தேர்தலில் கூட பார்த்துப்பாங்க அவங்க. அது எப்போ? இப்படித்தானே இத்தனை தேர்தலும் நீங்கள் மற்றவர்களுக்காகவே இருக்கு. நான் ஒரு எளிமையான கேள்வி சார். நான் மரியாதைக்குரிய அமமுக கட்சியினுடைய தலைவர் அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் நன்றியும் வைத்திருக்கிறேன். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் மற்றவர்கள் மீது நடக்கிற அந்த ஆணவ போக்கு இருக்கு பாருங்க. உங்களோடு இருந்த திரு செந்தில் பாலாஜி இன்றைக்கும் திமுகவில் அமைச்சர் பொறுப்பில் தான் இருக்கிறார். இன்றைக்கு அவர் இலாக்கா இல்லாம இருக்கலாம், ஆனால் அமைச்சராகிவிட்டார். உங்களோடு இருந்த திரு தங்கத்தமிழ் செல்வன் இன்றைக்கு தேனி நாடாளுமன்ற உறுப்பினராக இன்றைக்கும் இருக்கின்றார். உங்களோடு இருந்த திரு நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பிரச்சார பீரங்கியாகத்தான் இருக்கிறார். உங்களோடு இருந்து ஒட்டு கேட்டு வெளியேற்றப்பட்ட திரு அண்ணன் புகழேந்தி அவர்கள் இன்னைக்கும் களத்தில் இருக்கத்தான் செய்கிறார். ஆகவே அவர்களை தக்க வைக்க இயலாதவர்கள் இங்க எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் தோல்வியுற்றுக்கொண்டு. இந்த தேர்தலில் எடுத்த முடிவு இல்லையே சார், 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் எடுத்த முடிவு என்ன? அதனால் அதிமுகவுடைய வெற்றிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு? பல முறை இதே விவாதங்கள்ல பேசியிருக்கோம். திரு பிரியன் பல விவாதங்கள்ல குறிப்பிட்டிருக்கார். உண்மை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் என்ன முடிவெடுத்தார்? 2026 சட்டமன்ற தேர்தல் என்ன முடிவெடுக்கிறார்? நீங்க தொடர்ந்து பாருங்க. 2021 இருந்து 26 வரைக்கும் 5 வருஷம் ஒரே நிலைப்பாட்டில் தானே தினகரன் இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க கூடாது, அவ்வளவுதானே. அது எப்படி? நீங்க பாரதிய ஜனதா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறினதுக்கு பிறகு என்னப்பா 2006ல் திரு விஜயகாந்த் அவர்களை விட கூட்டம் அதிகமாக தானே விஜய்க்கு வருகிறது, அவரோடு சேருவதில் என்ன தவறு இருக்கு, அந்த பாணியில தானே பேசுனீங்க. இன்னைக்கு அதுவும் உங்களுக்கு லாக் பண்ண உடனே எடப்பாடி அவர்கள் தாவேகா கூட்டணிக்கு கிட்டத்தட்ட அங்க போகக்கூடிய சூழல் வந்தது. கரூர் நிகழ்ச்சிக்கு பிறகு ஏகப்பட்டது பேசுகிற பேச்சிலே பட்டி அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல தாவேகான் பதில தாவாக்கா அப்படிங்கிறார். அப்போ இந்த பதட்டம் இருக்குல்ல, இந்த விரக்தி இருக்குல்ல, கூட்டணி வந்துருமோ அப்படின்னா அதுதான். ஆனால் ஒன்று நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் திரு செந்தமிழன், அதே மாதிரி அந்த கட்சியினுடைய மிக துரிதமாக செயல்படக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் டேவிட் அண்ணாதுரை என்று வைத்த டேவிட் அண்ணாதுரை அவர்களெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த அதிமுக தாய் கழகத்திற்கு வர வேண்டும். ஆனால் முன்னாள் நம்மளுடைய தாம்பரம் நகராட்சியினுடைய சேர்மன் திரு கரிகாலன், இவர்கள் எல்லோரும் நீங்கள் அதிமுகவுக்கு வாருங்கள் என்றுதான் அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறார்கள். ஏன்னா நீங்க எடப்பாடிக்காக நீங்க அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். அதிமுக இல்லை என்றால்
எடப்பாடி டிடிவி தினகரன் எங்கே? இல்ல அவருடைய பிரஸ் மீட்ல 2 செய்தி அழுத்தமா பதிவு பண்றாங்க. ஒன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த முறை திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறக்கூடாது, அவரை தோற்கடிக்க. இரண்டாவது அவர் சொல்றது என்ன சார் அரசியல்? தலைகீழான அரசியல் சார். நான் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி இருக்கிறது, அது பால் இருக்கிறது, நான் குடிக்கவில்லை என்றால் இது நம்ம துரை கருணா சார் குடிக்க போறாருன்னா தட்டி விட்டு போறது, இது என்ன அரசியல் சார்? இரண்டாவது அவர் சொல்ற செய்தி ரொம்ப முக்கியமானது. எங்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, எங்களுக்கும் திரு பழனிசாமிக்கும் இடையிலே தான் பிரச்சனைன்னு அவர் சொல்றாரு. அதிமுக சார்பு நிலையில தான் இருக்கிறாங்க, அதிமுக ஜெயிக்கணும்ன்றதான் இருக்கிறாங்க. நல்ல கேள்வி. நான் ஒன்று கேட்கிறேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி தாவேகாவினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் திரு டிடிவி தினகரன் முதலமைச்சராக்குவதற்கா இவ்வளவு கூட்டம் போட்டார்? இவ்வளவு இளைஞர்கள் அவர்கள் மீது நம்பிக்கையோடு சுழன்று கொண்டிருக்கிறார்கள். ஒண்ணு அப்படி சொல்லுங்க, இவர் வரக்கூடாது என்பது உங்களுடைய வரட்டு அரசியல் சித்தாந்தம், அது தோற்று போகும், அதை விட்டுருவோம். விஜய் அவர்கள் உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக திரு டிடிவி தினகரை நான் ஆதரிக்கிறேன், அவர் பின்னாடி செல்கிறேன் என்று திரு விஜய் வருவாரா? அவர் எங்கேயுமே நான் முதலமைச்சர் வேட்பாளர் தினகரன் கிளைம் பண்ணதே கிடையாது சார். அவருக்கு உங்களுக்கு அது கிடைக்காததுனால ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது. தாவேகாவினுடைய இளைஞர் பட்டாளம் அதிமுகவை சேர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது நமக்கு நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே போயிட்டோம், விஜய் கூடயும் போக முடியாது, வேற வழி இல்லாமல் இன்றைக்கு திமுக அவர் பத்திரிகையாளர் யார் வேண்டுமானாலும் முதல்வராகலாம் தமிழ்நாட்டில், எடப்பாடி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அடிப்படை கட்டமைப்பு திமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் அல்லது அதிமுகவிலிருந்து மட்டும்தான் முதலமைச்சராக முடியும். அடிப்படை கட்டமைப்பு இந்த 2 கட்சிக்கு தான் இருக்குது. இன்னொன்னு சொல்றேன், நான் பேசுறதெல்லாம் நீங்க தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, நான் திமுகவுக்கு ஆதரவா பேசுறேன்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். அப்படினால் அவர் திமுக தான் அவர் இயக்குகிறது, நான் பேசுகிற பேச்சு திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்குன்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார் சார். தாவேகாவை தாவாக்கான்றாரு, திமுகவை நான் ஆதரிக்கல, நீங்க தப்பா போட்டுறாதீங்கன்றாரு. அவர்தான் தடுமாற்றத்தில் இருக்கிறார், எதையோ பேசுகிறார். ஆனால் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, ஆட்சி மாற்றத்தை, கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகாவும் அதிமுகவும் ஒன்றிணைந்துதான் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் பதில் சொல்லாமல் நீங்க சொன்னது ஆவார்கள். திரு பிரியன், திரு அக்னீஸ்வரன் சொன்னதுல ஒரு செய்தியை கவனிச்சிருப்பீங்க. ஒன்னு திமுகவிலிருந்து ஒருத்தர் முதல்வர் ஆவார், இல்லைன்னா அதிமுகவிலிருந்து ஒருவர் முதல்வர் ஆவார். இதுதான் கட்சி கட்டமைப்பு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் முதல்வர் ஆவார். நீங்க உடனே பாஜக சொன்னதை கொண்டு என்கிட்ட சேர்த்து விட்டுறாதீங்க. இப்பதான் பொதுச் செயலாளர் வார்த்தையை சொல்லுங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சர். இல்ல சார், இது அமித்ஷா அன்னைக்கு சொன்னது, அக்னீஸ்வரை என்னைக்குமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் சார். முதல்ல சொல்லும்போது திமுக அதிமுக தானே சொன்னீங்க. ஆமா, திமுக அதிமுக. நீங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், முன்னாள் முதலமைச்சர் சார். இல்ல சார், புரியும் சார், பாக்குறவங்களுக்கு புரியும். ஐயோ, ஆனா புரிஞ்சா கூட அத புரியாத மாதிரி கட் பண்ணி விடவும் நமக்கு அதுவும் புரியும். சரி, நான் விட்டுற மாட்டேன். சரி, இப்ப நான் திமுக தலைவர் திரு ஸ்டாலின், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, 2 பேருக்கு தான் போட்டி. சரி, 2 பேருக்கு தான் போட்டினா தாவேகாவை மைனர் பார்ட்னரா தான் அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமியும் அதை மீட்டிங்ல சொல்லும் போது அதிமுக தலைமையில் கூட்டணிங்கிற அந்த வார்த்தையையும் அவர் அழுத்தம் திருத்தமா சொன்னார். இந்த நிலையில அவங்க கூட்டணிக்கு தாவேகாவை இழுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இல்ல. அதான் சார், விஜயோட இதுவரையும் எடுத்த ஸ்டாண்ட்ல தான் தான் முதல்வர் கேண்டிடேட், தான் தன் தலைமையில் கூட்டணின்றதுல இருந்து அவர் இன்னும் ஒரு தடவை கூட மாத்தி பேசல. ஆக்சுவலா இந்த 6வது கூட்டத்தில் இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனால அவரோட மைண்ட் செட் தெரியாத நம்ம இவர் சொல்றதுக்கெல்லாம் அவர் ஒத்துப்பார் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால திமுக அதிமுகன்ற ஒரு பைபோலார் பாலிடிக்ஸ்ல விஜய் இல்லாத போது இப்போ இவர் அக்னீஸ்வரன் சார் சொல்ற மாதிரி ஸ்டாலின் முதல்வர் அல்லது பழனிசாமி முதல்வர்னு நம்ம சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 3வதா விஜய்ன்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்கார். அந்த விஜய்ன்ற ஃபோர்ஸ் இப்போ வந்திருக்கிறத அதிமுகவுக்கும் தவிர்க்க முடியாத அவங்க கூட சேர வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ அவர் என்ன கண்டிஷன்ஸ் போடுவார்னா நமக்கு தெரியாது. அவர் இவங்க கூட சேருவாரா மாட்டாரானே தெரியாது. இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, ஒரு விரக்தி இருக்கு, போய் சேரணும்னு பாக்குறாங்க. அவர் சேரணுமே முதல்ல. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, தாவேகாவும் அதிமுகவும் சேர விடாம பாத்துக்கிற ஆசை. அந்த சேரணும் தான் சார் சொல்றேன். முதல்ல என்ன பேசினேன் நானு, அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்தா இன்னும் நிறைய கட்சிகள் வரும் தானே பேசினேன். நீங்க வழக்கப்படி அதிமுக ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரி பேசாதீங்க. பேசினது புரிஞ்சுன்னு பேசுங்க. அது 2 பேரும் சேர்ந்தா சில கட்சிகள் வரும் தான். கூட கட்சிகள் வரும்னு சொன்னாரு. ஆமா, அதனால விஜய் என்ன நினைக்கிறாரு நமக்கு தெரியல. ஆக்சுவலா விஜய்க்கு செல்வாக்கு இல்ல அப்படின்றது ஒரு பார்வை. அதை நான் ஒத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. இனிமே அவரோட கூட்டணிகளை பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். 2வது, விஜய் அதிமுகவுடைய கூட்டணி ஏத்துக்கிறாரா இல்லையா,
அவருடைய கண்டிஷன்ஸ் என்ன நமக்கு தெரியாது. இல்ல மைனர் பார்ட்னரா போறதுக்கு மைனர் பார்ட்னரா போறதுக்கு தெரிவிப்பா? ஒத்துக்கிறாரா இல்லையானது நிச்சயமா ஒரு கேள்விக்குறியான விஷயம். அதெல்லாம் வந்து இனிமே தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் தினகரன் சொன்னதுல வந்து பல விஷயங்கள் உண்மை. அதுல வந்து எந்த விதமான அவரோட பாலிடிக்ஸும் அதுல இருக்கிறதுனால பல விதமான விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். ஆனால் தினகரனை வந்து நீங்க ஒரு ஷாப்பா ஒரு முத்திர குத்தி அவர் வந்து இது பண்றதுக்கு என்ன பயன்படுத்துவாங்கன்னா அவர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துவார். திமுக விட தன்மானத்தையே அடகு வைத்து விட்டார். அது வந்து அதிமுகக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, யாராவது இந்த மாதிரி கொஞ்சம் மாறுபட்ட கருத்து பேசினா அவங்க திமுக ஒரு முத்திர குத்திடுவாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆக்சுவலா அது எந்த கட்டத்திலையும் தினகரன் போய் திமுகவுடன் சேரத்துக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அவரே சொன்னது முத்திர குத்திடுவாங்க புரிஞ்சுக்காதீங்கன்னு அவர் சொன்னார். அதை ஏன் சொல்லணும்? அந்த சந்தேகத்தை நீங்க ஏன் சொல்லணும்? நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மா இருக்கிற போது நீங்க பெரிய பொறுப்புல இருந்தீங்க. நீங்க அந்த சந்தேகத்தை பத்திரிகையாளர் முன்னாடி சொல்றீங்க. பயம், அச்சம், விரக்தி. அவர் சொன்ன துரோகம்ன்ற வார்த்தைக்கு பல உதாரணங்கள் பாஸ்ட்ல இருக்கு. ஆக்சுவலா அதை வச்சுதான் அவர் பேசுறாரு. ஆக்சுவலா ஓகே திரு துரைகரனா, எங்க ஒரு கூட்டணி உருவாகிடுமோ, திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு விஜயும் இணைஞ்சிருவாங்களோ, அதன் மூலமாக அதிமுகவுக்கான எதிர்காலம் மீண்டும் பிரகாசமா வந்துருமோ, இதுதான் அவருடைய பேச்சுல வெளிப்பட்டே இருக்கா தினகரன்? அதுதான் யோசிச்சு சொல்லிட்டே இருக்காரா? இல்லை திரு தினகரன் அவர்களை பொறுத்தளவில் 2021 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த தேர்தலின் போது வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு குறைவாக இருந்தது. 2016 அவர் வெற்றி பெற்று வருகிற பொழுது அதிமுக ஆட்சி தொடரணும், திரு எடப்பாடி முதலமைச்சராக இருக்கக்கூடாது. இந்த 18 எம்எல்ஏக்களோட கவர்னரை பார்த்து அதுதான் சொன்னார். ஆக அவர் அரசியல் கட்சியை தொடங்கிய தொடக்க முதலே அந்த இடைத்தேர்தலுக்கு பிறகு அதிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் தான் அவர் தொடர்ந்து பயணிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த கடந்த கால வரலாறை பார்த்தோம். திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த அரசியல் வளர்ச்சி, அரசியல் நுழைவு அவர் படிப்படியாக அங்குலமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை திரு தினகரன் அவர்களுக்கு தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை ஒருபோதும் எடுக்க மாட்டேன், திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தால் அதிமுகவே வெற்றி பெறாது, அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான். ஏன்னா ஒரு பலகீனமான நிலையில் 1977, 80, 84 ஒரு ஹாட்ரிக் வெற்றியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியின் நிறுவனத் தலைவர் பெற்றார். அதுக்கு பின்னாடி 91, 2001, 2011, 2016 ஒரு 4 முறை ஒரு வெற்றியை செல்வி ஜெயலலிதா கொடுத்தார். 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 ஆண்டுகளில் ஒரு சரிவை பின்னடைவை சந்தித்திருக்கிறது. எனவே நான் பல ஆண்டுகளாக வலியுறுத்துகிற அந்த ஒன்றுபட்ட வலிமைமிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கினால் மட்டுமே தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்கிற கருத்தாக்கம் பொதுவெளிகளிலையும் மக்கள் மத்தியிலையும் அதிமுகவை நேசிக்கிறவர்கள், காலமெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டைலைக்கு மட்டுமே வாக்களித்தவர்களில் பெரும்பகுதி பிரிந்து கிடந்தால் நம்மால் முடியாது. 2%, 1%, 5%, ஒரு தொகுதிக்கு 4000, 5000 இந்த வாக்குகள் விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள், அதிருப்தியில் இருப்பவர்கள், இவர்களுடைய வாக்குகள் பெறுகிற பொழுது அதிமுக வெற்றி பெறுவது சாத்தியமில்லை. எனவே தான் ஒருங்கிணைய வேண்டும். விஜய் வச்சு ஈக்குவல் பண்ணிடலாம்னு திரு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறதா? அதுதான் அவர் நினைக்கிறார். ஆனால் அதுதான் தினகரனையும் கோபப்படுத்துதா? இல்ல நிச்சயமா ஒரு அரசியல் எதிரி என்று ஒருவரை தீர்மானித்து விட்டால் அந்த எதிரியை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதத்தையும் எடுக்க தயார் என்கிற நிலைப்பாட்டில் திரு தினகரன் வந்திருக்காருங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம இந்த கடந்த தவேகா தொடங்கிய அந்த தொடக்க முதலே அதிமுக தவேகா கூட்டணிங்கிற அந்த இது வந்தது. அவர் கொடியேற்று விழா, மதுரை மாநாடு, எல்லா இடங்களுமே. அப்ப புஷி ஆனந்த் என்ன சொன்னாரு? ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அதை தொடர்ந்து இப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் திரு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு கட்சிக்கு அழைப்பு விடுகிற பொழுது தாவேகா வரும் என்று சொன்ன பொழுது அந்த இரண்டாம் நிலையில் இருக்கிறவர்கள் ஏமாத்துறார் மக்களையும் தன்னுடைய கட்சி தொண்டர்களையும் திரு எடப்பாடி ஊராக சென்று ஏமாற்றுகிறார் அப்படிங்கிற கருத்தை தமிழக வெற்றி கழகம் பதிவு செய்திருக்கிறது. அது கரூர் சம்பவத்திற்கு முன்பு இல்ல நம்ம இந்த கரூர் இந்த துயர சம்பவத்தை பிரிச்சுக்கணும். இல்ல அதுதான் சொல்றேன். இந்த துயர சம்பவத்தை வைத்து ஒரு அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்கிற நினைப்பு எவருக்குமே வரக்கூடாது. அதில் நம்ம உறுதியா இருக்கணும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் விஜய்க்கு கரூர் சம்பவத்திற்கு பிறகு மக்கள் மத்தியிலே ஒரு கடுமையான எதிர்ப்பு, அதிருப்தி, அவர் இந்த கட்சியை சரியாக முறையாக கொண்டு செலுத்த மாட்டார் என்கிற பார்வை மக்களுக்கோ பொதுவெளிகளுக்கோ விஜய் ரசிகர்களுக்கோ விஜய் தொண்டர்களுக்கோ ஏற்பட்டிருக்குமா?
தெரியல. மரியாதைக்குரிய நண்பர் ஏற்படல. அல்ல நண்பர் பெரியன் சொன்னது மாதிரி அப்படி நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்ல இல்லை. இன்னொரு விஷயத்தை ஏற்படலைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க தன் தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு அதுதான் நான் சொல்ல வர்றேன். ஆட்சி வரணும். ஆமா, அவங்களுக்கு பின்னடைவே இல்லைன்னா அவங்க மீண்டும் அதே வீரியத்தோட போயிடுவாங்களே. ஆட்சி அதிகாரத்தில் முடியட்டும் சார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று வருகிறார்கள். ஒருபோதும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்கு நாங்கள் கட்சி தொடங்கவில்லை என்பதை விஜயை தவிர்த்த மற்றவர்கள் பேசிட்டு இருக்காங்க. விஜய் கூட விமர்சனம் பண்ணுகிறார். அதிமுகவும் கூட கடந்த 2 கூட்டங்கள்ல பாஜகவையுமே விமர்சனம் பாஜக ரெண்டையுமே விமர்சனம் பண்ணுகிறார். தங்களுடைய கொள்கை எதிரியாக பாஜகவை பிரகடனப்படுத்திட்டாங்க. இப்ப கொள்கை எதிரியோடு கைகோர்த்து இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இவர் போவாரா? போனால் என்ன பிரச்சனை? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி வருவார் அப்படின்னு தான் அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அணிவகுக்கிறவர்கள் பேசி வருகிறார்கள். ஊரூரா அதுதான் பேசிட்டு இருக்காங்க. இவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ஒரு ஆட்சி மாற்றத்தை, பிரதான அரசியல் எதிரியான திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து இந்த மக்களுக்காக நாங்கள் சேவையாற்ற வேண்டும் என்று வருகிற தமிழக வெற்றி கழகம் எப்படி இங்கே போய் நீங்க அணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நீங்க சொன்னதுதான், இடம் அதிகமாக கேட்பார்கள். நான் அறிந்த வகையில் இந்த முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை வெற்றிக்கு பிறகு பார்ப்போம். யார் அதிக இடங்களில் வெற்றி பெறுகிறார், அப்ப கூடுதல் இடங்களை தாவேகா காட்டும். தாவேகா வருகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் நான் அறிந்த வகையில் 50 இடங்களை குறித்து வைத்துக் கொண்டு குறைந்தபட்சம் 30-35 இடங்களை அதிமுக கூட்டணியில் பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் டெல்லிக்கு லிஸ்ட் அனுப்பிச்சிட்டாங்க. மரியாதைக்குரிய அமித்ஷா பாக்கெட்லேயே வச்சிருக்காரு அந்த லிஸ்ட்டை. என்றைக்கு எடப்பாடியை அழைத்து பேச போகிறாரோ அல்லது அவர் இங்கு வந்து இந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்சோடனே இங்கு வந்து அந்த ஒரு பஞ்சாயத்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழலில் இல்ல சார், இவ்வளவு கடினமான சூழல்ல தான் திரு எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது தாவேகாவை கூட்டணிக்குள்ள கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறார். ஒன்னு பாஜக இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தினா பாஜக கோச்சுக்கும். இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி 30-35 தொகுதிகளை பாஜகவுக்கும் கொடுக்கணும். தாவேகா வந்தா அதிகமான எண்ணிக்கையில தொகுதிகள் ஒதுக்கணும். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு அவங்க டிமாண்ட் வச்சா அதையும் ஏத்துக்கணும்னு இதுவரை செய்யாத சமரசங்கள் எல்லாத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு தான் அந்த கூட்டணிக்கு அவர் ஒத்துக்கொள்ள போகிறார். ஆனா அந்த முயற்சியும் விமர்சிக்கிறாரே. மீண்டும் முதலமைச்சராக தான் வர வேண்டும் என்பதற்காக தான் ஒரு மெகா கூட்டணின்னு சொல்லி தொடர்ந்து பேசி வருகிறார். அது அது அந்த புரிதலோடு தான் இது அணுகப்படுதா சார்? மீண்டும் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வருதுன்னே பார்க்க கூடாதா? திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக போறார் மீண்டும்ங்கிற அந்த ஒரு லைன்லேயே இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற விருப்பம் கட்சியில பயணிக்கிற எல்லோருக்குமே இருக்கிறது. இதை தாண்டி வெளியிலே விலக்கி வைக்கப்பட்டவர்கள் திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, தினகரன் உள்ளிட்ட எல்லோருக்குமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறைகள், அவருடைய செயல்முறைகள், அவர் வகுக்கிற வியூகம், இது அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லாது என்கிற உணர்வும் எண்ணமும் மீண்டும் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லையோ, அது பிரிந்து கிடக்கிறது, சிதறி கிடக்கிறது என்று வாக்காளர்கள் மத்தியிலும் பொதுவெளிகளிலும் ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது. அதுக்குதான் சமரசங்களை பண்ணி நான் எப்படியாவது ஆட்சி பொறுப்பு கொண்டு வந்துடுறேன் தாவேகாவோடு சேர்ந்தாவதுன்னு காலமெல்லாம் இரட்டைக்கு வாக்களித்த வாக்காளர்கள் ஒரு 8-10% வேறு வெளியில் இருக்காங்க. எந்த அளவிற்கு தாவேகாவிற்கு வாக்கு சதவீதம் வரும் என்று தெரியாத நிலையில் ஒரு புதிய பரீட்சார்த்தமான இந்த முறையை தவிர்த்து இருக்கிறவர்களை ஒருங்கிணைச்சு கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு போங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த கட்சியை நிறுவிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த அண்ணாவின் உருவம் பொறித்த இந்த கொடி பட்டொளி வீசி பறக்கும்னாரு. நீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்க 2 தாவேகா கொடியை பார்த்துட்டு எழுச்சி, உணர்ச்சி, பிள்ளையார் சொல்லி போட்டோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற இந்த 2,06,00,000 மக்களுடைய உணர்வு, அந்த கட்சியில் இருக்கிறவனுடைய உணர்வு, தன் கட்சி கொடி எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி பாதையில் அழைச்சிட்டு போனது, 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. இந்த எண்ணம், உணர்வு தன் கட்சியை வழிநடத்துகிற பொதுச் செயலாளருக்கு ஏற்பட்டு விட்டதே என்கிற அந்த வருத்தமும் வேதனையும். சார் சொன்னதுல 2 செய்திகள் பேச வேண்டியது திரு ராம்கி. ஒருவேளை அதிமுக தாவேகா இணைந்தால் ஒருவேளை அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா இந்த 2 சென்டென்ஸ்க்கு இடையிலான இடைவெளி தினகரன் சொல்றதுல இருந்து அதிமுக மேல எந்த விதமான அதிருப்தியும் எங்களுக்கு கிடையாது, ஆனா மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிவிடக்கூடாதுன்னு இருக்குல்ல, அந்த இடைவெளி தான் திரு தினகரன் வலியுறுத்தக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு. எனக்கு அதிமுக மேல கோபம் இல்லை, ஆனா அதே சமயத்துல திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகக்கூடாது.
இல்லை அது சிம்பிள். அதாவது தினகரனுடைய அரசியல் வந்து ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. எடப்பாடி ஆன்டி எடப்பாடி, அவ்வளோதான். அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொன்னாலும் எடப்பாடியே எனக்கு பிடிக்கல, அதுதான் ஒரு வெளிப்படையாக சொல்றாரு. எனக்கு பொசிஷன் பண்ணவே இல்லையே. திரு ஸ்டாலினுக்கு நிகரா திரு எடப்பாடி பழனிசாமியை பொசிஷன் பண்றது தானே இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமானது. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் விஜயின்ல அவர் பொசிஷன் பண்றதுக்கு முயற்சிக்கிறாரு. அதுதான் அதன் மூலமாக எடப்பாடி வந்து அந்த இடத்துக்கு வரவில்லைங்கிறத நிரூபிக்க முயற்சி பண்றார். அது உண்மை அல்ல. அது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே, நம்ம கரூர் சம்பவம் சொல்றது கரூர் சம்பவத்தால் ஏற்பட்ட விஜய்க்கு ஏற்பட்ட பின்னடைவு. அந்த பின்னடைவுக்கு முன்னாடியே பொசிஷன் அப்படிதான் இருந்து செகண்ட் இடத்துல வந்து எடப்பாடி ரொம்ப வலுவாக தான் இருந்தார். ஆனா அதை ஏற்றுக்கொள்ள தினகரனுக்கு மனம் இல்லை. அது அண்ணாமலை கொடுத்த தைரியம். அதாவது அண்ணாமலை ஏதாவது ஒரு கடைசியில இருந்து மாறுதல் கொண்டு செல்வார் கிடைக்கிறது. சரி, அப்ப நீங்க ஒன்னு கிளாரிஃபை பண்ணுங்க. கரூர் சம்பவத்திற்கு பிறகு எந்த விதமான மாற்றமும் இல்ல, அப்படிலாம் பின்னடைவுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆனா நீங்க நல்லா கவனிங்க, இந்த மாதிரி சுற்றுப்பயணம் போவதற்கு முன்பே விஜயோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார் திரு பழனிசாமி. கரூர் துயரத்திற்கு பிறகும் பேச்சுவார்த்தை நடத்தணும், கூட்டணிக்கு வரணும்னு அவர் விருப்பப்படுறார். அப்ப வந்து ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கார். தாவேக்கா கூட்டணிக்குள்ள வரணும்ன்றதுல தானே இருக்கார். விஜய் வந்து பலமா பலவீனம் இல்லையாங்கிறதுலாம் அவருக்கு டவுட்டே கிடையாது. விஜய் பலவானவர்னு அவர் நம்புறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இல்ல, அதாவது அன்னைக்கு வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே விஜய் வந்து ஒரு பெரிய சக்தியாக தான் நினைத்தார். அதனாலதான் என்ன நினைச்சாருன்னா வரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இல்ல இன்னைக்கு ஒரு மாறுதல். நீங்க அன்னைக்கு வந்து தாவேக்கா பிளஸ் அதிமுக இருந்தாலே போதும்னு அப்ப அன்னைக்கு நினைச்சார். இன்னைக்கு இந்தியா கூட்டணியில தான் விஜய் வரணும் தான் பாக்குறாங்க ஒழிய அதிமுக தாவேக்கா கூட்டணி பற்றி யாரும் பேசல. ஆல்ரெடி பிஜேபி இருக்கு. பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியே வரமாட்டார் எடப்பாடி, தட் இஸ் கன்ஃபார்ம். ஆனா தாவேக்காவுக்கு நேரடியாக அந்த என்டிஏல வர்றதுக்குள்ள சில சிக்கல்கள் சிரமங்கள் இருக்கலாம். அதனால வந்து அதிமுக மூலமா வரல. அதுக்காக தான் எடப்பாடி சொல்லும் போதே அதிமுக தலைமையிலான கூட்டணி, இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணியில் விஜய் இடம்பெறக்கூடும். அது பழைய என்டிஏ கூட்டணிகள் அந்த கட்சிகள் எல்லாமே இடம்பெறக்கூடும். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு கம்ப்ளீட் கேக் வாக் அவங்களுக்கு கிடைக்குது. சோ திமுக கூட்டணியோட ஒரு வலுவான கூட்டணி இது திமுகவுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க வந்து பதட்ட அடிப்படையில் அது ஒரு பலமான கூட்டணி, நிச்சயமா பலமான கூட்டணியா. அக்னீஸ்வரன் துரைக்கண்ணா சார் சொன்னதுல ரெண்டு செய்தி. ஒன்னு, விஜய் அன்டெஸ்டட், எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குவார்னா தெரியல, ஆனா அவர் கூட்டணிக்கு வரணும்னு திரு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். ஆனா ஒருங்கிணைந்த அதிமுக மூலமாக மீண்டும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கியை கட்டமைக்க முடியும், மறுகட்டுமானம் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சும் அது வேண்டான்னு நினைக்கிறார். அப்போ ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறத இல்லாம ஆக்கிட்டு அந்த இடைவெளியை திரு விஜய் மூலமாக நிரப்புவதற்கு முயற்சி செய்கிறார். ஆனா அது பலன் கொடுக்காதுன்றாங்கல்ல, அது சாத்தியமா? அதாவது இந்த ஒருங்கிணைந்த அதிமுக என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை சார். 2 பொதுக்குழு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு, சென்னை மாண்புமிகு உயர்நீதிமன்ற தீர்ப்பு, இதை எல்லாத்தையும் தாண்டி தான் இன்றைக்கு அரசியலில் சுற்றுப்பிரயாணம் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பண்றாரு. ஒன்று. இன்னொரு விஷயம், இந்த அதிமுக என்கிற ஒரு கட்சியை 3 பிம்பங்கள் பரிணாமங்கள் தான். முக்கோணத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல், மக்கள் தலைவர். ஒரு தலைவனை பற்றி உலகம் முழுவதும் இன்றைக்கும் அந்த மனிதர் இருந்திருக்கலாமே, இன்னும் அதிக நாள் வாழ்ந்திருக்க வேண்டுமே என்று அவருடைய ஈகை சிந்தனை இன்னைக்கும் பாராட்டப்படுகிறது. அது ஒண்ணு. 2வது, அதை வளர்த்தெடுத்த ஆளுமை மிக்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். 3வது அத்தியாயமாக இன்றைக்கு அந்த கட்சியினுடைய சின்னம். இதை 3ஐயும் தாங்கி கொண்டுதான் இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக மாறி இருக்கிறார். இப்ப என்னன்னா, நாங்க எடப்பாடியை எதுக்குறோம், அங்கதான் சார் பிரிச்சுட்டாங்க. ஒரு நிமிஷம் சார், அங்க பிரிச்சாளரதானே உங்க 33 வருஷம் இந்த வேலையை செஞ்சுதானே இன்னைக்கு மக்கள் அதிமுக கட்சியை எடப்பாடி கொடுத்திருக்காங்க. ஏன் உங்ககிட்ட வரல? ஆகவே ஒரு 30 ஆண்டுகளுக்கு பின்பு எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் நடக்கும். ஆகையினால இங்க நீங்க திரு விஜய் அவர்களை ஆதரித்தால் அது ஜனநாயகம். ஆனால் அதிமுக தாவேகா கூட்டணி வைத்தால் அது ஜனநாயகம் இல்லையா? ஏன்னா அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி போன உடனே, தேசிய ஜனநாயக கூட்டணி போன உடனே நீங்க வெளியேறிட்டீங்க, நீங்க விஜய் ஆதரிச்சீங்க. இப்ப கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயினுடைய ஆதரவாளர்கள் அதிமுகவை ஆதரிக்கிறதுல சிக்கல் இல்ல, வயிறு கொதிக்குது. என்ன பண்றது? ஆதரிக்கிறதுல சிக்கல் இல்ல, விஜய் முதல்வர்னு ஏற்றுக்கொண்டுதான் தினகரன் அந்த கூட்டணிக்கு போவாங்கன்னு கேக்குறேன். அது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு உள்ள பிரச்சனை. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஒட்டுமொத்த தொண்டர்கள், அதிமுக தொண்டர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சார்பற்றவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுகவினுடைய முகமும் முகவரியும் சொன்னதற்கு பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பை விட நீங்க ஒரு தனி தீர்ப்பு எழுத முடியுமா என்ன? ஓகே. ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் கட்டமைப்பு, தொண்டர் பலம், நிர்வாகிகள் நிறைந்த ஒரு அரசியல் இயக்கம். அப்படி ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக இருந்தா
அரசியல் கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிற அரசியல் கட்சிகள் அதிமுகவை தேடி வரும். அதுதான் 10% வச்சுக்கலாமா சார்? இல்ல ஒன்றுபட்ட அதிமுக நீங்க சொல்றீங்கல்ல, ஆமா ஆமா, வெளியில இருக்கிற ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் ஒரு 10% வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 10% அதை விட கூடுதலாக இருக்கிற தாவேகாவை வச்சு இல்ல எப்படி சார் 2024 தேர்தல்ல 10% உதாரணம் தான் சார். உதாரணமே சொல்லக்கூடாது எவ்வளவு ஜீரோன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக வந்து இல்லாதத 10 போட்டது ஒண்ணுக்கு பக்கத்துல 0 போட்டாலும் தப்பு தானே. ஒரு உதாரணத்துக்கு வச்சு இல்ல இல்ல 5% வாங்கியிருக்காருல்ல சார் 2021 1%. அதே உதாரணம் எவ்வளவு உதாரணத்துக்கு எவ்வளவு வச்சுக்கலாம்? ஒரு 2024 தேர்தல் எடுத்துக்கணும். நீங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை மட்டும் 20.5ன்றீங்க, அங்க மட்டும் கரெக்டா பாக்குறீங்க. சரி, 1% வச்சுக்கோ அவர் ஆசைப்படி. இல்ல இல்ல இப்ப நான் கேக்குறேன், ராமநாதபுரத்துல ஒரு புதிய சின்னம் பலாப்பழத்துல அதுல கிட்டத்தட்ட 3,42,000 ஓட்டு வாங்கியிருக்காரு திரு ஓபிஎஸ் அவர்கள். ஒரு சாதாரண சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கிட்டத்தட்ட 60,000-70,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அது 5,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு. 5% வச்சுக்கோமா? நீங்க ஒருங்கிணைந்த அதிமுக இந்த விடுபட்ட ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவோட சேர்த்து ஒரு 5% நீங்க பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட இந்த பக்கம் விஜய்ங்கிறது வந்து 10-15 நமக்கு தெரியாது. ஆனா இதை விட குறைவா இருக்க போறது இல்ல இதற்கு சமமா இருக்க போகுது. அந்த இடைவெளி அவர் நிரப்புறதுக்கு முயற்சி செய்யறதுல என்ன தப்பு இருக்க போகுதுன்னு கேட்கிறார். அவர் வேண்டான்றாரு, ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டான்றாரு. இல்ல இந்த இடைவெளியை நிரப்புவதற்காக தாவேகாவிற்கு தொடர்ந்து அந்த கட்சி தொடக்க முதலே அழைப்பு விடுத்து வருகிறார். யாராவது ஒரு ஆள் ரெஸ்பாண்ட் பண்றாங்களா? எவ்வளவு பெரிய கட்சிங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 77 to 80 84 3 முறை. இந்த அம்மாவை நான் தொடக்கத்துல சொன்ன இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தாவேகா மட்டும் கூப்பிடலங்க. இவர் ஊருக்கு போய் காங்கிரசுக்கு அழைப்பு விடுகிறார், கம்யூனிஸ்டுகளுக்கு அழைப்பு விடுகிறார், விசிகாவுக்கு அழைப்பு விடுகிறார், எல்லா கட்சிக்கும் அழைப்பு விடுகிறார். நீங்க யாரோட இருக்கிறீங்க? என்டிஏ பிஜேபியின் சித்தாந்த எதிரியாக, அரசியல் எதிரியாக, கொள்கை எதிரியாக பார்க்கிறவர்களை கூப்பிட்டா உங்க மேல எப்படிங்க பிஜேபிக்கு நம்பிக்கை? அதிமுக தாவேகா கூட்டணி ஒருவேளை அமையும் பட்சத்துல திமுகவுக்கு இணையான கூட்டணிங்கிற பெர்செப்ஷன் வரும். இன்னொன்னு பாஜக இல்லாத ஒரு சூழல் கூட உருவாகும். ஆனா ரொம்ப முக்கியமானது திரு எடப்பாடி பழனிசாமியின் கணக்கு ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு மீண்டும் மீண்டும் பேசுவதை அவரால் தவிர்க்க முடியும். அந்த இடைவெளியை தாவேகாவை வைத்து நிரப்ப முடியும். அதுதான் தினகரனை கோவப்படுத்துகிறதா? இல்ல இந்த ஒருங்கிணைந்த அதிமுகன்றது வந்து நீங்க வாக்கு சதவீதத்தை வச்சு பார்க்கக்கூடாது. தினகரன் இவ்வளவு வாங்கினார் அவ்வளவு வாங்கினார் அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து அந்த ஒருங்கிணைப்பை பார்க்கக்கூடாது. தினகரனோ சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ மீண்டும் அதிமுக இணைஞ்சாங்கன்னா அந்த அந்த மக்களுடைய பார்வை வந்து அந்த கட்சி ஒன்றுபட்டதுன்னு வரும்ல, அது உருவாக்குற இமேஜ் அதிகம். அதனால நீங்க தினகரனுக்கு இவ்வளவுதான் சதவீதம் இருக்கு அதெல்லாம் பார்க்க கூடாது. ஸோ அதனால விஜய் சதவீதத்தோட ஒப்பிட்டு அதை காம்பன்சேட் பண்றதுக்காக தான் விஜய்கிட்ட போறாரு அந்த கணக்கு கிடையாது. அதிமுக ஒன்றுபட்டால் அது மக்கள்கிட்ட ஏற்படுத்துற இமேஜ் அதிகம். அதனால கிடைக்கிற வாக்கு சதவீதம் விஜய்க்கு இருக்கிற கிடைக்கிற வாக்கு சதவீதம் கூட அதிகமாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது, இல்ல குறைய கூட இருக்கலாம். அது ரெண்டையும் கம்பேரபிள் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து இன்னொன்று கொஞ்சம் உடைச்சி ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது அவசியம். ஏன்னா இது வந்து தினகரன் என்ன சொல்றாரு, எடப்பாடி தான் அவர் முதல்வர் வரக்கூடாது, அதிமுக ஜெயிக்கிறத பத்தி எங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்றாங்க. இன்னைக்கு கட்சி முழுக்க எடப்பாடி பின்னாடி இருக்குன்றது உண்மை. முழுக்க இல்ல, ஒரு குரூப் அவர் பின்னாடியே இருக்கு. அசைக்க முடியாத தலைவராக அவர் இருக்கார், யாரையுமே சேர்க்க மாட்டேங்கிறார். நாளைக்கு அவர் தாவேகாவோட கூட்டணி வைக்கிறாரே வச்சுக்கோங்க, வச்சு ஏதோ வின் பண்றாரு வச்சுக்கோங்க. அப்ப அதிமுக வின் பண்ணிடுதுன்னா முதல்வர் யாரு? எடப்பாடியா தானே இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியாது இல்ல. அப்போ இவர் வந்து எழுத்து போட்டி போடுறவர், எப்படியாவது முதல்வராக வரக்கூடாதுன்னு அப்போ போய் இவர் வந்து எடப்பாடி முதல்வராக வரக்கூடாதுன்னு தினகரன் சொன்னா அது எடுபடுமா? அது எடுபடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ தினகரன் சொல்லாத விஷயம் என்னன்னா, வெறும் எடப்பாடி மட்டுமே முதல்வர் வரக்கூடாதுன்றது என்ன, அதிமுக தோக்கணும், அப்பதானே அவர் முதல்வர் வரமாட்டாரு. அதுதான் அடிப்படையான விஷயம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேசுகிறேன்.